வெளியே தள்ளினதுக்கு நீ என்ன அடிக்க போறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி சிபி இவ கையில நீ மோதிரம் போடலாம்? சாம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உளறிட்டு இருக்காத. அதான் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்தேன். நீங்க எல்லாரும் இவள நல்லவன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கல்ல, அவ லட்சணத்தை பாருங்க. டேய் சிபி, என்னடா ஆச்சு? என்னாச்சா? இங்க பாருங்க, சிபி போட்டு விட்ட மோதிரம் இவ கையில இருக்கு பாருங்க. நீங்க வீட்ல எனக்கும் சிபிக்கும் நிச்சயத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இவரை இங்க கூட்டிட்டு வந்து நிச்சயம் மோதிரம் போட வச்சிருக்கா. சாம், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நடக்கிறதே வேற. சிபி, நீ தமிழ் கையில மோதிரம் போட்டியா? மாமா, இல்ல மாமா, இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. மாமா, நான் இசையை பார்க்க தான் இங்க வந்தேன். தமிழோட அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்க எனக்கு கிஃப்டா 2 மோதிரம் கொடுத்தாங்க. அதுல ஒரு மோதிரத்தை இசை தமிழ் கையில போட்டுட்டா. அதை கலெக்டர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதை சம்யுக்தா பார்த்துட்டு முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கா. சாம், முன்ன பின்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தப்பா கற்பனை பண்ணி பிரச்சனையை உருவாக்காத. அது யாருக்குமே நல்லது இல்ல சொல்லிட்டேன். சூப்பர் பேபி, சூப்பர். நல்ல கதை சொல்ற சிபி. இந்த கதைய எங்க இருக்காங்களே இவங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏண்டி, அடுத்தவ கட்டிக்க போற பையன் மேல ஆசைப்படுறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ இந்த மாதிரி கேவலமான பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் உனக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போய் அவமானப்பட்டு நின்ன. ஏ சாம், கொஞ்சம் அமைதியா இரு சாம். நீ சும்மா இருண்ணா. இன்னைக்கு இவ லட்சணத்தை இங்க இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாள் அமைதியா போனா போகுதுன்னு விட்டதுனால தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கா. உங்க எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதோ நிக்கிறாளே இந்த தமிழ், இவ வேற யாரும் இல்ல, என் அண்ணன் பிரேம்க்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. கல்யாண மேடை வரைக்கும் வந்த கல்யாணம் இவ குடும்பத்தோட கேவலமா செஞ்ச செயலாலையும் இவ நம்பிக்கை துரோகத்தினாலையும் அந்த கல்யாணம் நின்னு போச்சு. நல்ல வேலை அன்னைக்கு அந்த கல்யாணம் நடக்கல. நடந்திருந்தா என் குடும்பத்துல என்னென்ன அசிங்கம் நடந்திருக்குமோ. என்ன சொல்ற சம்யுக்தா, இதெல்லாம் உண்மையா? ஆமா ஆண்டி, இவ அப்பா ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு கல்யாணம் நடக்கிறப்ப ஊரை விட்டு ஓடிட்டாரு. சும்மா இல்ல, அவ்வளோ பெரிய கடன். இவங்க எல்லாம் கல்யாணத்தை நிறுத்திட்டு அங்கிருந்து ஓடி வந்து இங்க தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க குடும்பத்தோட லட்சணம். ஏதோ பஞ்ச பழக்கம் வந்திருக்காளே, வாழ்ந்துட்டு போட்டோன்னு நானும் சும்மா விட்டேன். இன்னைக்கு அங்க தொட்டு எங்க தொட்டு நான் கட்டிக்க போற சிபிக்கிட்டே வந்துட்டா. இவள சும்மா விட்டுறலாமா? என்ன தமிழ், அவ அவ்வளோ பேசிட்டு இருக்கா, நீ ஏன் அமைதியா இருக்க? உன்னை பத்தி இவ்வளவு சொல்றல்ல, அவங்களோட லட்சணத்தை நீ சொல்ல வேண்டியதானே? நீ சொல்லாட்டி என்ன, நான் சொல்றேன். ஹேய், தமிழை பத்தி உனக்கு என்ன தெரியும்?
அவ குடும்பத்தை பத்தி உன் இஷ்டத்துக்கு பேசுற? தமிழ் ஒண்ணும் ஏழை இல்ல. அவங்க அப்பா அவங்கள மகாராணி மாதிரி வளர்த்திருக்காரு. வருமன்னா என்னன்னே தெரியாம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அவரை நம்பி அத்தனை பேர் வேலைக்கு இருந்திருக்காங்க. தான் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம தன்னை நம்பி இருந்தவங்களுக்கும் வாரி வழங்கின புண்ணியவான் அந்த மனுஷன். அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு, எல்லா தகப்பனும் பண்ற மாதிரி தான் பொண்ணு கல்யாணத்தை சக்திக்கு மீறி நடத்தணும்னு நினைச்சதுதான்.